பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த புது கிருபை நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆமென். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாய் யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வாசகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே இருக்கிற நிந்தையை கர்த்தர் புரட்டி தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். மனுஷனுக்கு இருக்கிற அநேக பாடுகளிலே ஒரு பாடு நிந்தை. இந்த நிந்தையிலே சில வேளையிலே செய்யாத காரியத்தை இவள்தான் செய்தாள், இவன்தான் செய்தான், இந்த குடும்பம்தான் காரணம், இந்த நபர் தான் காரணம் என்று சொல்லி அநேகர் நிந்திப்பார்கள். பல நிலைகளிலே இன்றைக்கும் பணிபுரிகிற இடங்களிலே, வசிக்கிற இடங்களிலே அநேக ஜனங்கள் நிந்திக்கப்படுகிறார்கள். அந்த நிந்தனையான வேளையிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்துவிட வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் நிந்தையை புரட்டி தள்ளுகிறவர். இன்னும் சில நெருக்கப்படுகிற வேளையிலே மற்றவர்கள் நிந்திப்பார்கள். சிலர் வியாதிப்படும் பொழுது, சிலர் கடன் பிரச்சனையிலே அகப்படும் பொழுது, சில குடும்பத்திற்குள்ளே சில பிரிவினைகளும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் வரும் பொழுது அயல்வாசிகள் அவர்கள் நிந்திப்பார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே அநேகர் நிந்திக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவருடைய நிந்தனைகளை மாற்றினார். இன்றைக்கும் நாம் சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோமேயானால் அதனுடைய 30வது அதிகாரம் 22-23 வசனங்களில் தேவன் ராகேலை நினைத்தள்ளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ராகேல் அவள் பிள்ளை இல்லாமல் இருந்தாள். அனுபடினாலே அவளுக்கு ஒரு நிந்தை. இவளுக்கு பிள்ளை இல்லை, இவள் மலடி என்று மற்றவர்கள் இவருடைய ஏளனமான பார்வை, ஏளனமான அந்த பேச்சு அவளுக்கு மிகவும் நெருக்கமாக மனவேதனையாய் நிந்தையாய் இருந்தது. அந்த வேளையில் அவருடைய நிந்தை எப்படி மாறினது? ராகேலை தேவன் நினைத்தருளினார். பல வேளை நாம் நிந்திக்கப்படுகிறதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் காண்கிறார். நாம் அற்பமாய் எண்ணப்படுகிறது, நம்மை அற்பமாய் மற்றவர்கள் பேசுகிறது, நம்மை நிந்திக்கிறதை தேவனும் கவனிக்கிறார். அப்படினால் அந்த நிந்தனைகள் நெருக்கங்கள் வரும் பொழுது நம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய பாதத்தில் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு செய்யும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நிகழ்ச்சியை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்பியிருங்க. தூசணமான வார்த்தைகள், நிந்தனையான வார்த்தைகள், பரியாசமான வார்த்தைகள் அநேகர் பேசலாம். அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போகாண்டாம். யார் யாரெல்லாம் பேசினாங்க, என்னென்ன சொன்னாங்க, அப்படியெல்லாம் காது கொடுத்து கேட்பதற்கு நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நிந்தையை புரட்டி தள்ளுகிறவர். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே இருக்கிற நிந்தையை புரட்டி தள்ளினார். ராகேலுடைய நிந்தையை மாற்றும்படியாக ராகேலை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். உங்கள் தரித்திரத்தை குறித்து நிந்திக்கிறாங்களா, தூசிக்கிறாங்களா? கர்த்தர் உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அடுத்தது வாசிக்கிறோம், அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார். இன்றைக்கும் அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம்.
இவள் ஜெபிக்கிறது இவளுக்கு நடக்கவில்லை என்று சொல்லுகிற நிந்தை இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கும் பொழுது நமக்கு மேலே இருக்கிற நிந்தை புரட்டப்படும். அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அவளுடைய கற்பத்தின் கனியை தேவன் ஆசீர்வதித்த பொழுது அவள் ஒரு குமாரனை பெற்று தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார். ஐயா, என் நண்பர்கள், உறவினர்கள், அயல்வாசிகள் எல்லாம் என்னை நிந்தித்து கொண்டிருந்தாங்க. அந்த நிந்தையை தேவன் நீக்கினார். இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் கூனி குறுகி போயிருக்கலாம். பல வேளையில் உங்கள் தலையை வெளியே காட்ட முடியாதபடிக்கு நீங்கள் குறுகி போயிருக்கலாம். உங்கள் மேலே இருக்கிற நிந்தையை கர்த்தர் புரட்டி தள்ளுவார். உங்கள் குடும்பத்து நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம் பல வேளையில் நீங்கள் கூனி குறுகி போயிருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேலே இருக்கிற நிந்தையை புரட்டி தள்ளுவார். 2 சாமுவேல் அதனுடைய 16வது அதிகாரம். தன்னுடைய மகன் தனக்கு விரோதமாக எழும்புகிறார். அப்பொழுது அவர் வனாந்தரத்துக்கு தப்பி ஓடுகிறார். அந்த வேளையிலே அந்த சிமியை என்கிற மனுஷன் தூசிக்கிறான். அவன் தூசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, 10வது வசனம், அவன் என்னை தூசிக்கட்டும். தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அந்த 12வது வசனத்தில் ரொம்ப பாரத்தோடு சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி காட்டுவார். அந்த நிந்தனைக்கு பதிலாக என்னைக்கும் பலர் உங்களை நிந்திக்கலாம், தூசிக்கலாம். தாவீதை இந்த மனுஷன் நிந்திக்கிறான், தூசிக்கிறான். உன் புத்திக்கு தான் இப்படி, அந்த சவுலுடைய இரத்தப்பழி உன்னை பின்தொடர்கிறது அப்படிலாம் சொல்லி அவனை தூசிக்கிறான், நிந்திக்கிறான். ஆனால் மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மனுஷன் நிந்திக்கிறவன், மனுஷன் தூசிக்கிறவன். ஆனால் மனுஷன் நிந்திக்கிற அந்த நிந்தையை, மனுஷன் தூசிக்கிற அந்த தூசண வார்த்தையை நமக்கு நன்மையாய் மாற்றி தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அழகாக தாவீது சொல்கிறார், அவன் நிந்திக்கட்டும். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி காட்டுவார். தேவன் நன்மை செய்கிறவர், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவனுடைய வார்த்தை அழகாக நாம் அங்கே கேட்கிறோம். நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் நன்மையை தருவார். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளை, விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, தாவீதுக்கு அந்த நிந்தனைக்கு பதிலாய், அந்த தூசண வார்த்தைக்கு பதிலாய் அவனுக்கு நன்மையை கொடுத்த கர்த்தர் எனக்கு நன்மை செய்யுங்க. உங்கள் ஜெபங்களில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த நிந்திக்கப்படும் பொழுது, தூசிக்கப்படும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? பலர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் எப்படி நிந்திக்கிறாங்களோ அதே போல் இவர்களும் வீதியில் இறங்கி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இவங்க 10 வார்த்தையை சொல்லி அவங்க வாயை அடைச்சிருவாங்க. அந்த அளவு இவங்கள நிந்தித்துருவாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, பயங்கரமான சாப வார்த்தைகளை பேசுவாங்க, துஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய முடியாது. இவங்க எல்லாம் நல்ல, இவங்களும் நிந்தித்து, இவங்களும் தூசித்து, அவங்க தூசித்து நடக்கிறது போல இவங்களும் அப்படியே தூசித்து நடந்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் இரக்கம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவருடைய தயவு உங்களுக்கு வேணுமா? ராகேல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாள். இங்கே நான் வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது அவரும் பதிலுக்கு தூசிக்கலை. அல்லாவிட்டால் தாவீதோடு கூட அவருடைய பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். அபிஷா இருக்கிறாப்புல. அவங்க கேட்குற, இவனை 2 துண்டா இல்லை, ஒரே வெட்டா வெட்டி போடுறேங்கிறாரு. அந்த எண்ணமும் அவருக்கு இல்லை. இவரும் தூசிக்கலை. நீங்கள் தூசிங்கன்னு சொன்னால் கூட இருக்கிறவங்கெல்லாம் தூசிக்கிறதுக்கு ரெடி.
ஆனால் இவர் சொல்கிறார், என் சிறுமையை கர்த்தர் பார்த்து எனக்கு கர்த்தர் நன்மையை செய்வார். இவன் தூசிக்கிற இந்த சிறுமையை, நான் நெருக்கப்படுறதை பார்த்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஆண்டவரை பற்றி பிடிக்கிறார். இன்றைக்கும் தூசிக்கிறவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டாம், நிந்திக்கிறவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளும் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க மறந்துடாதுங்க. உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க என்று சொல்லி சொன்னார். யாராவது உங்களை சபிக்கிறாங்களா, அவங்கள மனதார ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டு காரியம்லாம் நல்லா நடக்கட்டப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஆசீர்வதிங்க. கர்த்தர் நம்மளை சபிப்பதற்கு அழைக்கலை, ஆசீர்வதிக்கும்படியாகவே அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்படினாலே உங்கள் மேலே இருக்கிற நிந்தை, உங்கள் மேலே இருக்கிற தூசணமான வார்த்தைகள் அது நன்மையாய் மாற வேண்டும் என்றால், அது ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், தாவீதை போல கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 39வது சங்கீதம், அதனுடைய 7-8 வசனங்கள். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். நிந்தனைகள், தூசணமான வார்த்தைகள் எழும்பும் பொழுதும் இவர் சொல்லுகிற, அப்பொழுதும் நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதே, மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். தாவீது சில வேளை ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இங்கே சொல்லுகிற, மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்பு கொடுக்காதுங்க. சில மூடர்கள் தான் அதிகமாய் நிந்தித்து கொண்டே நடப்பார்கள், தூசித்து கொண்டே நடப்பார்கள். இவர் சொல்லுகிறார், அந்த மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்பு கொடுக்காதுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். 123வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோமே ஆனால், அதனுடைய 3-4 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். பயங்கரமான நிந்தை எங்களுக்கு இறங்குங்கிறார். எப்படி தெரியுமா இறக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறார்? இதோ இந்த பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அந்த முதல் வாசகத்தில் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன், உங்களை தான் நான் நோக்கி பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளை, பல கிராமங்களிலே, பல தெருக்களிலே சமாதானம், அமைதல் கெடுகிறதுக்கு காரணம், சில நிந்திக்கும் பொழுது, சில தூசிக்கும் பொழுது இவர்களும் இறங்கி தூசித்து விடுவார்கள். இல்லை, ஆண்டவரை அறிந்த நீங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள், பரிசுத்த வேதாகமத்தை விசுவாசிக்கிற நீங்கள், இன்றைக்கி இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் தூசிப்பதற்கு, நிந்திப்பதற்கு வீதிகளிலே சென்று நிற்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். பிரைஸ் காட். இவர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில் வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறது. இரக்கம் செய்யும் வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். பொறுமையாக இருங்க. நிந்தனையை புரட்டி தள்ளுவார். தூசணமான வார்த்தையும் உங்கள் செவியில் கேட்காது. ஆண்டவர் அதற்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டுன்னது போல
கற்களை எரிந்து விடுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, அப்புறம் கற்களை பிறக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு. வார்த்தை ஆகிய கற்களை ஒருவேளை உங்கள் மேலே எரியலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அதை பொறுக்குகிறதற்கு ஒரு காலம் உண்டு, அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாய் வைக்கிறதுக்கும் ஒரு நாள் இருக்கிறது. இன்றைக்கு என்றைக்கும் கடன், என்றைக்கும் வியாதி, என்றைக்கும் சண்டை, என்றைக்கும் பிரச்சனை அப்படி இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையை மாற்றி மகிழ்ச்சியை உங்கள் வீட்டுக்குள்ளே கத்த தருவார், சந்தோஷத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கத்த தருவார். ஆமென். நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோம், அவர் சொல்லுகிறார் அடுத்ததாக, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம்ப்பா. அடுத்த வார்த்தையை கவனிங்கள். சுக ஜீவிகளுடைய அந்த நிந்தனையினால், அகங்காரிகளுடைய அந்த இகழ்ச்சியினால் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். உண்மையிலே கர்த்தர் இரக்கம் செய்கிறவர். ஜபத்திலே தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நெகேமியா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கு ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் அவருடைய 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் தேசம் பிடிபட்டு விட்டது. நல்ல திறமையான வாலிபர்கள், செல்வந்தர்கள், பிரபுக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். மீதியாய் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்பிலே அந்த மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அநேகர் நிந்திப்பார்கள். இவர்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்களே, இவர்கள் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்வார் என்று சொன்னார்களே, இவர்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார்களே என்று சொல்லி சில ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு சில நெருக்கங்கள் வரும் பொழுது மற்றவர்களை நிந்திக்கிறதை விட அதிகமாக நிந்திப்பார்கள். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நிந்தனை இங்கே நெகேமியாவை மாற்றினது கவனிங்கள். அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி. அப்போ அந்த மீதி இருக்கிற ஜனங்கள் நிந்தையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, தீங்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு தேவனுடைய ஆலயமெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அவர் அப்படியே உட்கார்ந்து ஜெபிக்கிறார், உட்கார்ந்து அழுகிறார், உபவாசிக்கிறார், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுடைய புஸ்தகம் நமக்கு சொல்லி தருகிற ஒரு விஷயம், சிறையிருப்பிலே இருக்கிற மீதி இருக்கிற ஜனத்தை பார்த்து இவருக்கு ஒரு பாரம். ஐயோ, கொடிய நிந்தனையிலும் தீங்குலையும் அனுபவித்துட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரே அவங்களுக்கு இறங்கணுமே என்று சொல்லி. இன்றைக்கும் பல நிலைகளில் தேவ பிள்ளைகள் நிந்தைகளை தேசத்தில் அனுபவிக்கிறார்கள். நாம் தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் தேசத்தில் இருக்கிற ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நெருக்கப்படுகிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்களில் கோவை 19 நாளே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக அநேகர் ஜெபித்தார்கள். சில கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள், ஒரு நிகழ்வு நமக்குள்ளே ஜெபிக்கிற ஒரு தாக்கத்தை கொண்டு வர வேண்டும்.
நெகேமியாவுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தான் கொண்டு வந்தது. நெகேமியாவை ஜெபிக்கிறவனாய் மாற்றியது, உபவாசிக்கிறவனாய் மாற்றினது, அழுது ஜெபிக்கிறவனாய் மாற்றினது. இன்றைக்கும் நாமும் சில நிந்தனையான வார்த்தைகள் சிலரை குறித்து நமக்கு வரும் பொழுது நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா, இல்லாட்டால் நாமும் அந்த வார்த்தையை இன்னும் நிந்தித்து தூசித்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்கள் நிந்திக்கிறது போல நீங்களும் நிந்தித்து கொண்டு நடப்பீங்கன்னா ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்க மாட்டார், உங்களையும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆனால் உங்களுக்குள்ள இந்த நெகேமியாவை போல ஒரு பாரம் உண்டாகி நீங்கள் அழுது உபவாசித்து ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியா புஸ்தகத்தில் ஆண்டவர் அந்த ஜனத்தை நினைத்தருளினார். அவருடைய 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது 17வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தனைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லினேன். நெகேமியா புஸ்தகம் என்று சொன்னாலே அலங்கம் கட்டப்படுகிற ஒரு புஸ்தகம். அவர் சொல்கிற, இனி நம்ம நிந்திக்கப்படக்கூடாது, இனி அயல்வாசிகள் நம்மளை நிந்திக்கக்கூடாது, வாருங்கள் எழுந்து கட்டுவோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ஜெபத்தை கட்டுங்கள், உங்களுடைய உபவாசத்தை கட்டி எழுப்புங்கள், குடும்ப ஜெபத்தை கட்டி எழுப்புங்கள். பல வேளையிலே ஜெபத்துக்கு இருக்கிற அந்த வல்லமை அநேகருக்கு புரிய மாட்டேங்கிறது. நீங்கள் குடும்பமாய் தனியாய் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது பல சோதனைக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார், பல தீமைக்கு நம்மை விலக்கி காப்பார். ஜெபம் எப்பொழுதுமே நம்மை சோதனைக்கு விலக்கி காக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் சோதனையிலே அகப்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபம் நம்மளை சோதனைக்கு விலக்கி காக்கும், ஜெபம் நம்மளை தீமைக்கு விலக்கி காக்கும். ஆனால் அப்படின்னாலே இனி நாம் நிந்திக்கப்படாதபடிக்கு வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் தகர்ந்து கிடக்கிற குடும்ப ஜெபங்கள் மீண்டும் கட்டப்படட்டும். ஜெபம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் தேவ சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையை கொண்டு வரும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினது போல இன்றைக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளை பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெப வாழ்க்கையை இன்றைக்கும் கட்டி எழுப்புவோம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இப்படியாய் சொல்லுகிறது. அதனுடைய 51வது அதிகாரம் 7வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 51 அதனுடைய 7, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தின் இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்க. மனுஷனுடைய நிந்தனைக்கு ஒரு நாளும் பயப்படாதுங்க. சிலவங்க இப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க, என்னை குறித்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, என் பிள்ளைங்களை குறித்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, என் குடும்பத்தை குறித்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே கலங்கிடுவாங்க, அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய நிந்தைகளை கண்டு நீங்கள் பயப்படாதுங்க. வேதத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நிந்தனையை கண்டு பயப்படாதுங்க. இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? பிரைஸ் காட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேலே இருக்கிற நிந்தை இயேசுவின் நாமத்தில் புரட்டப்படட்டும். ராகேலை நினைத்தருளினீர், அவளுக்கு தேவன் செவி கொடுத்தீர், அவளுக்கு மேலே இருந்த நிந்தையை நீக்கி விட்டீரப்பா.
இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை என் தேவன் நினைவு கூறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடும். நிந்தையை புரட்டி தள்ளுங்கப்பா. கடன் பிரச்சனையினால இருக்கிற நிந்தை இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களை விட்டு மாறட்டும். வியாதியினாலே இருக்கிற நிந்தை இயேசுவின் நாமத்திலே குடும்பத்தை விட்டு மாறட்டும். ஹல்லேலூயா. தகப்பனே, நிந்தையை புரட்டி தள்ளுங்கப்பா. க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கில்காலின் அனுபவம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தாவீது ஜெபித்தது போல நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி காட்டுவார் என்று சொன்னது போல, கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நிந்திக்கிறவர்களுக்கு பதிலுக்கு நிந்திக்காமல், தூசிக்கிறவர்களுக்கு முன்னின்று பதிலுக்கு தூசிக்காமல், கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் மனுஷனுடைய நிந்தனைக்கு பதிலாக இயேசுவின் நாமத்திலே நன்மை செய்யப்பா. கர்த்தாவே, நீ நன்மை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எழுந்து கட்டுவோம். இனி நாம் நிந்திக்கப்படாதபடிக்கு எழுந்து கட்டுவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. முழங்கால் படியிடுகிறவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தாவே, குடும்பங்களில் ஜெபங்கள் கட்டப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஆண்டவரே கவனிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் இந்த வீடுகளெல்லாம் துணித்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற நிந்தையை புரட்டி தள்ளுங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உயர்த்தும். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.